ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஷோஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஷோஸில் வந்துட்டு முப்பெருந்தேவிகள் மூலையில் உட்காந்து என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இருக்குது. அதாவது நம்ம தங்கமயில், நம்ம மீனா, ராஜுங்க 3 பேரும் உட்காந்து பூ கட்டிகிட்டு இருக்காங்க. பூ கட்டிகிட்டு இருக்கும்போது நம்ம அரசியை பார்த்துட்டு இம்மா மருதாணி வச்சுடுவா அப்படின்னு சொல்லி கேட்க, உங்கள் இஷ்டம் நீ அப்படிங்குது. சரிப்பா, காலைல சீக்கிரம் எந்திரிக்கணும், எல்லாரும் போய் தூங்குங்கன்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிச்சாங்க. மறுநாள் காலையில் விழுந்துச்சு, எந்திரிப்பா கோழி கோவிச்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் எழுப்பி போட்டாங்க. இங்கே ஒரு பக்கம் அண்ணனுங்கள்லாம் குழம்பிக்கிட்டு நிற்க, நம்ம அரசிக்கிட்ட போய் கேட்கலான்னு சொல்லிட்டு, அரசி என்ன அரசி சுடிதார் போட்டுக்கிறியா இல்லை சாரி கட்டிக்கிறியான்னு சொல்லி கேட்டா, உங்கள் இஷ்டம் அண்ணி அப்படிங்குது. என்னம்மா எதுக்கு எடுத்தாலும் உங்கள் இஷ்டங்கிற, என்னையா நடக்குதுங்க, கல்யாணத்தை மட்டும் என்கிட்ட கேட்டால் முடிவு பண்ணுறீங்கிற மாதிரி இருக்குது இந்த பொண்ணோட ரியாக்ஷன். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சுகன்யா ஒரு பக்கம் கேம் விளாண்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே வருது. அதான் ஓடுற ஒரு நரி குள்ள நரின்னு சொல்லிட்டு பாட்டு இருக்கு, அந்த பாட்டை இதுக்கு போட்டு ஒன்று போல். கடைசியில் மீனா ஒரு பக்கம் உசாரையா உசாருன்னு பாட்டை போட்டுட்டு வேற லெவலில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் உன் பாச்சாலாம் பழிக்காது, வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெளியே போ சூனியக்கார கிளவி சுகன்யா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கடைசியில் இங்கே வந்து கிச்சனில் ஒரு கேம் போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிச்சு கோமதி அம்மா. நானா கோவத்தில் இருக்கேன், ஓடி போயிட்டுருச்சு. அதுக்கப்புறம் பையன் வந்து இறங்குறாரு. பையன் யாருன்னு சொல்லி கேட்டா, புது மாப்பிள்ளைக்கு ரம்பப்பரே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை போட்டுட்டு வேற லெவலில் இறங்கிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா உள்ளே வந்து உட்காடுறாங்க. உட்காந்ததுக்கப்புறமா இவங்க தான் வந்துட்டு பொண்ணோட சின்ன அண்ணே, பெரிய அண்ணே, நடு அண்ணே, அண்ணின்னு எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. நம்ம தங்கமயில் ஒரு பக்கம் மாப்பிள்ளை எப்படி இருக்காருன்னு எட்டி பார்க்குறாங்க. ராஜு ஒரு பக்கம் எட்டி பார்க்குறாங்க. ஓ விசிட்டிங்க கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்றாங்க. ஐயோ மாட்டிக்கிட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரிப்பா பொண்ணை கூட்டுவாங்கன்னு சொன்னோன்னே அதோட தொடரும் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு தான் உண்மை தெரிய போகுது. எப்படி பாக்கு வெத்தலை மாற்றி முடிச்சு பையன் வந்தாச்சுன்னு சொல்லிட்டு ஒரேடி அவன் தட்டை போட்டு மாற்ற போகிறாங்க. அதுக்கப்புறம் ஹார்ட் அட்டாக் வரப்போது அரசிக்கு மட்டுமா எல்லாருக்கும்